வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம்? நாங்கள் கிளிநொச்சி டவுனுக்கு தான் போகிறோம். நாளைய தைப்பொங்கல் வந்து எங்களோட வீட்டு பொங்கலுக்கான இந்த தைப்பொங்கலுக்கான வந்து பானையாக இருக்கட்டும் சரி, கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்க போகிறோம். கிளிநொச்சி சந்தை நகர் பகுதி எப்படி இருக்குது பொங்கலுக்காக, அதோட வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் களை கட்டி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்ன கொடுப்புற கேள்வியா பண்ணீங்க? அதை சொன்னால் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நான் நார்மலாக சின்ன ஆக்களுக்கு மட்டும் நான் உடுப்பு வந்து எடுக்க போகிறேன். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். என்ன இப்போ வந்து பரந்தன் சந்திக்கு போய் கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. கரும்பு கிடக்குது, வாழைப்பழம் கிடக்குது, எல்லாமே இருக்குது. பார்ப்போம் நாங்கள் அப்படியே தொடர்ந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. வெயிலையும் தாக்க பிடிக்கலாம கிடக்கு, மழையையும் தாக்க பிடிக்கலாம கிடக்கு. அதுதான் பிரச்சனை. மழை பெய்யும் போல கிடக்கு, அப்படி வெயில் அடிக்குது. இதுதான் பரந்தன் பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து எங்களுக்குரிய பஸ் தயாராக நிற்குது. மஞ்சள் கோடுகளில் பார்த்து கிடக்கே அவதானமாக கிடக்கணும். இதுதான் பரந்தன் முருகண்டி மினி பஸ், சின்ன பஸ். இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் வலிக்கட போகும். சீட் ஒன்று பண்ணி தரட்டும். டிரைவர் சீட் இருக்கும். இப்போ கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் நிறைய மக்களாக இருக்குது தானே வளமையோட. சரி, எப்படி எங்கள் சந்தைக்காக போகணும். உண்மையிலேயே பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது உடுப்பு கடைகள், இந்த கடைகள் அவங்களுக்கு தேவையான சாமான்களை பண்ணுறதுக்கு நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி கிடக்கணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளால போய் சந்தைக்குள்ளால போய் அப்படியே கனகபுரம் ரோட்டுக்கு போக போகிறோம். கிளிநொச்சி சந்தை, அதில் தெரிகிறது தான் டிப்போ சந்தி. வடி ஐட்டம், பொங்கல் ஐட்டங்களோட பார்த்தீங்களா. அதோட நாங்கள் முதல் உடுப்பு கடை போய் வந்து இப்போ இந்த பானையில் வாங்குவோம். ஏன்னாண்டா பானையை கையில் கொண்டு தெரிய இல்லாத இல்லை. இப்போ முதல் வந்து கடைக்கு போயிட்டு பிறகு வருவோம். ஆனால் நிறைய பானை வகையில எல்லாம் போட்டிருக்கணும், அவங்க பார்க்கவே தெரியுது. அங்காலையெல்லாம் போவோம் நாங்கள் முதல் உடுப்பு கடைக்கு. சந்தைக்குள்ள நிறைய சனம் நிற்கணும் பார்த்தீங்களா. இப்போ சந்தைகின்ற மற்ற பக்கம் பார்த்தா அப்படியே வழியாக போவோம்னா இங்கே பாருங்க பொங்கல் பானை எல்லாம் விட்டு கொண்டிருக்கேன். என்ன விலைண்ணா பானை? ஒரு கிலோ பானை இது 1 கிலோ கூட. இது என்ன விலை? இந்த பானையா? என்ன அலுமினிய பானையா? 700 800. மண்பானை விலை தான். மண்பானை தான் பார்த்தாலே வடிவாக இருக்கு பாருங்க. 300 பார்த்தீங்களா? நல்ல வியாபாரம் தானே. உண்மையாக தான் பார்க்கக்கூடாது. சரி, இதுதான் சாட்டுன்னு காட்டு விடுறதானே. சந்தைக்குள்ள போய் வர ஆக்களை பாருங்க. அதுலேயும் இந்த புள்ளி வச்ச பானையும் இருக்கு பாருங்க. அந்த பானை, அந்த புள்ளி வச்ச பானை எடுத்தாங்க. அது ஒரு டிசைனாக இருக்கு. அப்படிதான் இருக்கு. நாங்கள் இந்த முறை இப்படி பானை கொண்டுவோம். மேலே முதல் உடுப்பு கடை போவோம். மெனங்க கமாட்டா கடை போனாச்சு. நல்ல டிசைன் என்ன இப்படியே பார்த்து ஒன்று பேர் வந்தாங்களே. என்ன இஞ்சாலயம் பார்த்தால் பானை, அடுப்பு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி அடுப்புகளையும் கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, அப்போ மழை தானே, அதனால வந்து அடுப்புகளும் அப்படியே விற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பெரிய பானை வந்துருக்கு. அது ஒரு கலர், இது ஒரு கலராக கிடக்கு.
ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது. எனக்கு என்ன மாடலில் பெரிய பானை இது வேற ஒரு டிசைன் அங்கே கீழே டிசைன் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குல்ல, குட்டி பானைக்கு மேலே வச்சிருக்கிறேன். இந்த முறை நிறைய டிசைன்களில் பானை இருக்குது. ஓ என்ன இதை பாருங்க பண்ணியிருக்கிறோம். அது எவ்வளோ வடிவாக இருக்குண்டு புள்ளி வச்ச மாதிரி நல்ல பெரிய பானை. இதை எடுத்து நான் வந்து நாவியம் இதில் மூண்டியில் அவியும் என்ன பெரிய பானை. நல்ல பெரிய பானை பானை அங்கே அப்படியே பார்த்துட்டு வந்து பண்ணி கொண்டு போவோம் சொல்லி அதை நாங்களை பார்த்துட்டு உடுப்பு பார்த்துட்டு வருவோம். ஏன்னா உடுப்பையும் கொண்டு இப்போ பானையை கொண்டு உடுப்பு கடைகளுக்கு போக இல்லாது. அதுவும் மண் பானை. ஓ ஆனால் சந்தைக்குள்ளேயே நிறைய போட்டு வச்சுருப்பினா. இப்போ சந்தையின் வழிப்பக்கம் தான் இருக்குது, வாசல் பக்கம். இது சந்தைன்ற பின் ரோடு பாருங்க. இப்படியே போனால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. டிப்போ ரோட்டு பார்த்தீங்களா, இதை பொதுவாக கனகாபுரம் ரோட்டுன்னு சொல்லுவோம், டிப்போ ரோட்டுன்னு சொல்லுவோம். நல்ல க்ரௌட். சரியான அவதானமாக போய்கொள்ள வேணும். இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். வாசலுக்கு இருக்கிற செருப்புகளை பார்க்கவே விளங்கும். உள்ளுக்க எவ்வளவு ஆட்கள் நிற்பி நம்ம வந்து இப்போ கடைக்குள்ளே போகிறது பெரிய கஷ்டம் போல நடக்குது. சைட் ஆஃப் ஒன்றை காட்டுங்க. ஓ 4X இது பண்ணிக்கிறது என்ன பேடா இதாவது இருக்கா கூட விட்ட மாதிரியா? தாங்க பாப்போம். கூட விட்டு உண்டு கொஞ்சம் லோங்கா தான் பரவாயில்ல தானே பாப்போம். நல்லா கோட்டனா அடுத்து எந்த இருக்கு இது கூட வட்டா வரும். கூட வீட்டில் ஒன்று எடுங்கண்ணா. இது சைட் ஓப்பன் இல்லை, இது சைட் ஓப்பன். அதான் சைட் ஓப்பன். சோல் வச்ச மாடல் மாதிரி. சோல் வச்ச ஃப்ராக் மாதிரி லாங்கான ஃப்ராக் இல்லாமல் இப்போ லெக் ஜீன்ஸ் போட்டு போக முடியும். அப்போ தாங்க அது போட தேவையில்லை, அதனால லாங்கா வரும். ஃபுல் லாங்காக வேணும். ஆக லாங் இல்லாமல் ஓரளவானது சோல் வச்ச மாதிரி இருந்தது. இதை பாருங்க. இதனால ஃபேடாக வரும். உடம்புனாக்களுக்கு பெல்ட் இருக்கு தானே, உடம்புக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணி போகிறோம். டைட்டாக கட்டிக்கொள்ளுங்க. அப்படியே பிடிச்சி பெல்ட்டை டைட் பண்ணிங்கன்னா சரி. பெல்ட் தான் உடம்பாக்க உங்களுக்கு ஒன்று செய்யும். அந்த உடம்போட சைஸ் காட்டி பெல்ட் டைட் பண்ண தான். இல்லை சொன்னீங்கன்னா தான் பார்க்குறது. இல்லை சொன்னீங்கன்னா தான் மேற்கொண்டு பார்க்குறதுக்கு கொண்டு பார்க்கலாம். இது 4900 இது 4000 அப்படி வரும். பொங்கல் அண்டினா ஆஃபர் அண்டினா பொங்கலுக்கு ஆஃபர் அண்டினா எது கேட்குறீங்க? 4900 அடிச்சுதான் உங்களுக்கு 4000 ரூபாய். இது என்ன விலை? அது குறையும். அது உங்களுக்கு ஆஃபர் சரியா? சொல்ல போகிறேன். இது 2600 ரூபா வரும். இது ஆஃபர். அட ஷோல் வஜன் ஷோல் வஜன் வா. வேற ஒரு குஷன் தரலாம். ஃபுல்லாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் உயர். இந்த ஷோல் இன்ஜினை பிடிச்சி பார்க்குறீங்க, இன்னும் உயர்த்துங்க சார். என்ன உயர்த்தினாலும் இங்கே கால் ஃபுல்லாக ஆள் ஷோல்ட்டு நாடி அப்படி இருக்கு. உங்களுக்கு லக்கிங் போட தேவையில்லை. நினைக்கிறேன் லக்கிங் போடலையும் போடலாம். நல்லா இருந்தால் எடுத்து விடுங்க. நல்ல கலர் தான். இது ஷோல் வரும். இது ஷோல் வரும். அப்படி தான் அவங்கள சைஸே தான். 5XL 3XL 8XL எப்படி உடம்புனாக்களுக்கும் மன்னிவா. இதுவும் நல்ல கலர் சொல்லி அதில் அவங்க போட விதை இல்லை. நீங்கள் ஃபிட் பண்ண விதை ஆமாம். இங்கே ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் மடிச்சு அடிக்கலாம். நீங்கள் அந்த பேண்டோட மடிச்சு அடிச்சிருக்கலாம். நீங்கள் இந்தியா வச்சு பார்க்குறீங்க. உயரும் அப்படி இப்படி இருந்தாலும் முடலிங்க அப்படி தானே உடம்புனாக்கள் தான் எடுக்கா. அதனால தான் 8XL தான் கூட இருந்தீங்க. இதை நீங்கள் என்ன மசிங்க உங்களுக்கு ஷார்ட் ஆகணும் மேடம். அடிச்சு அடிங்க. உங்களுக்கு இஷ்டம் மேடம் அடிச்சு அடிக்கலாம். ஃபேட் தானே டைட். என்ன எடுத்து முடியலையோ? ரெண்டு எடுத்தாச்சு. இதுலேயே ஒரு மெனம் தான். இது ரெண்டு மாடு தனியா விலை குறைச்சி போடுங்க. எவ்வளோ கொஞ்சம் அடிச்சிக்குது? இது 7695 அடிச்சிருக்கு. 1000 ரூபா கிடைச்சா
இந்த மாதிரி சுஜிக்கு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து மகனுக்கும் மகளுக்கும் பார்க்கணும். அவளையா சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டாம் மட்டும் நான் முதலே சொல்லி போட்டேன். இது என்ன விலையாக்கா இது? சும்மா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. சோடியா கல்கி சோடியா ஒரு மாதிரி உடுப்பு எடுத்தாச்சு. ஆக்களை பாருங்க, 2 பக்கம் புள்ள ஆக்கள் விளத்துறதே கஷ்டம். இப்போ நாங்கள் திரும்பவும் சந்தைக்கு வந்துட்டோம். சரி, சந்தைக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? சந்தைக்கு தான் மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்க வேணும். இப்போ பழங்கள் வாங்க வேணும். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து வாங்குவோம். இந்தியாவில் பார்த்தீங்களா கரும்புகளெல்லாம் வக்கச்சக்கமாக கொண்டு போய் வச்சிருக்கணும். கரும்பு காடோண்டா வட்டி கொண்டு கீழே போட்ட மாதிரி இருக்கிறாக்கேண்ணே. கரும்பு வந்து இப்போ கூடுதலாக எல்லா இடமும் இல்லை, அழிஞ்சு வந்து வந்துச்சு. அதோட இந்தியாவில் பழக்கடையில் நிறையவே மக்கள் நிற்கக்கூடியதாக இருக்கு. கரும்பு நாங்கள் கரும்பு பார்த்து எடுப்போமே. இதுக்கு வடிச்சிருக்கிறது கூடாமல் இருக்குமே. வடிச்சிருக்கிறது சரி இல்லை, ஆனால் நல்லா மொத்தமாக இருக்கு. இது நல்லா வேணா. என்ன விலைண்ணா கரும்பு? மாதுளம்பழம் இது 250 ரூபாயா? இல்லையே, மாதுளம்பழம் 250 ரூபா. அது சின்ன பழம் வேணும். ஆக சின்ன நகரம் எவ்வளோ? இது 400 ரூபாயா? இது நல்ல, இது 600 ரூபா இந்தியன். நல்ல முத்தெல்லாம் நல்ல சிவப்பு முத்தாக இருக்கு. குறைச்சி போடுங்கண்ணா. பழங்கள் எல்லாம் வாங்குறோம் தானே, இப்போ கொஞ்சம் குறைச்சி போடுங்க. மாம்பழம் என்ன கிலோ கணக்கு தானே? கருத குழம்பான என்ன விலை? நல்ல பழமா தாங்க. நீ நாளைக்கு வெட்டுறது கொஞ்சம் காய் மாதிரி மழை பட்டபடியாக கருப்பாக இருக்கு. ரைட்டு விளங்காரம் இஞ்சி மஞ்சள் நிற்கிறதெல்லாம் இப்போ ஓட்டிக்கிடாது. விட இஞ்சி மஞ்சள் எல்லாம் தாராளமாக இருக்குது. அப்படி இதே என்ன விலை ஒரு செட்டு? அப்படியே 50 ரூபாயா? சரி, அதே இதெல்லாம் போடுங்க, அப்படியே பில் போடுங்க. இன்னொன்று தாங்க, இன்னொன்று ரைட் தாங்க. 300 ரூபா துண்டை பார்ப்போம். லாபம் ஒரு துண்டு 300 ரூபா. ஆமாம். இது ஒரு பிலாப்பில் துண்டு தாங்க 300 ரூபாய் துண்டு பார்ப்போம். மாம்பழம் எவ்வளோத்துக்கு இருக்கு? இது பிலாப்பழ துண்டு தாங்க. எல்லாம் பாருங்க, பழக்கடைகளெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. பானை கையில் வாங்க இல்லை, பானையை வாங்கினா இதெல்லாம் வாங்குறது கஷ்டப்பட்டு கடைசியாக தான் பானையை போய் வாங்குவோம். ஆனால் சரியான பொங்கல் வந்து களை கட்டுது உண்மையிலுமே தான். பழக்கடையிலே ஏராளமானதாக இருக்குது. சகல விதமான வாழைப்பழமும் கிடக்கு.
இங்கே கிடக்கு, இங்கேயும் கிடக்குண்ணா பானைகள். பானைகள் கிடக்கும். இதில் அலுமினியம் பானையிலிருந்து அலுமினியம் பானை, சில்வர் பானைகள் எல்லாம் அந்த செட்டு அங்கால லைனில் இருக்கு. இஞ்சால பாருங்க மண் பானைகள் இருக்கு. எங்களுக்கு ஆக பெரிய பானை தேவையில்லை. ஒரு அவியக்கூடிய அளவு இருந்தாச்சு. அதோட அங்கால வந்து தேங்காயில் வந்து ஏலம் போட்டு விற்று கொண்டு வைக்கணும். பானை தான் பார்ப்போம். இது நல்ல வாயாக அந்த பானையா இருக்கு. இது நல்ல வேணாம். இது அடி பிடிக்காம கிண்டலாம். என்ன விலையா இந்த பானை? 700 ரூபாயா? என்ன விலையா? ஒரு அகப்பே மடுங்கக்கா. இப்படி பின்னுங்க கட்டி பாருங்க பின்னுங்க. இப்படி இப்படி சும்மா முட்டி உடைத்தல. இப்படி சுண்டி பார்க்குறது சத்தம் கேட்குது. அந்த தட்டை அகப்பையாத்தாங்க. அதுக்கு இந்த டிசைன் பாருங்க. இதுக்குள்ள வெட்டு இந்த வளைவு பாருங்க. ரைட். திருகணையம்மா. திருகணை என்ன விலையாக்கா? 100 ரூபாயா? சரி தாங்க திருகணையா. ரைட். ஆனால் நல்ல திருகணை. புதுசாக செய்த திருகணை என்ன தாங்கக்கா. முருகன் கையை இப்போ பொங்கல் பானை வேண்டியாச்சு. மண் பானை கொண்டு போகிற விஷயத்துக்காக சொப்பின் பெரிய சொப்பினுக்கா போட்டு தான் வந்துடுறேன். இது இப்படி வாய் ஒடுங்கின பானைன்னா கொஞ்சம் கிண்டி கொள்றது. அடி பிடிக்குண்டா கண்டு. இஞ்சால பாருங்க அலுமினிய பாத்திரம் அவ்வளோ கடவுளே. பார்க்குற இடமெல்லாம் இந்த வெயிலுக்கு கண்ணை பறிக்குவேன். இந்த மண் பானை வாங்கிட்டோம். ஆனால் அந்த சில்வர் பானையும் இருக்குது பாருங்க. அதில் இதுலேயே எல்லாம் பெரிய வெயில் நல்லா கிடாரம் கிடக்கு பாருங்க. எனக்கு அந்த சில்வர் பானை நல்லா இருக்கு. அந்த இதே என்ன விலையா இந்த சில்வர் பானை? 2400 தனி சில்வர். அது தனி சில்வர் என்ன எத்தனை? அது 1 கிலோ அப்படித்தான் வைங்க. பார்ப்போம். நான் பார்த்த மட்டும் இல்லை, அலுமினியம் பானை ஒன்றை விட மண் பானை ஒன்றாக்கெல்லாம் கூட வருது. ஆர்வம் கூட வேறு. என்ன பயமா இருக்கு? கரும்புகளால் அடிச்சுக்கிட்டு மண்பானை உடச்சு கொள்ளணும் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சில்வர் பானை. இப்போ சுஜி கேட்ட மாதிரி இந்த பானையை வேண்டி கொடுப்போம். 1200 அங்கே மூடியை காட்டுங்க தம்பி. மூடி ஃப்ரீயா? ஃப்ரீ இல்லை, எல்லாம் சேர்த்து தான் அதுக்குள்ள காசு வரும். சரி பெருசண்டா கொஞ்சம் பெருசா. அதண்டா என்ன விலை? இன்னைக்கு வாங்காம விலையை சொல்லுங்க. 2000 அடிச்சிருக்கு தம்பி. நீங்கள் 1500 போடலாம். நாங்கள் விலை வைக்கல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி அப்போ இதே கொண்டு வந்து சரி இதுக்கு முடியும். அந்த சில்வர் பானை அடுத்தீங்க ஆசைப்பட்ட மாதிரி இதே மாதிரி ஒரு சில்வர் பானை வேண்டியாச்சு. 2900 ரூபாய். கொஞ்சம் பெரிய பானை. பெரிய பானை ஏன்னா இப்போ நாங்கள் இதில் இருந்து பலிக்கிடுவோம் தானே. இப்போ கிட்டத்தட்ட தேவையான பொருள் எல்லாம் வேண்டியாச்சு. நாங்கள் இதில் இருந்த நீ பலிக்கிட்டு போக போகிறோம் தானே. பஸ்ஸுக்கு தான் போகணும். பஸ்லானே வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு போவோம். சந்தையால் வலிக்கிட்டோன்னே நேராக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது. அலைஞ்சி தெரிய தேவையில்லை பஸ்ஸுக்கு எல்லாம். பட் அந்த நாங்கள் என்னென்றால் மோட்டர் சைக்கிளில் வந்திருக்கலாம். சுஜின மோட்டர் சைக்கிளுக்கு இன்னும் புத்தகம் வர இல்லை, நம்பர் வர இல்லை. அப்போ ஓடினால் வந்து ஓடிடாது ரோட்டில். அதால் வந்து பஸ்ஸில் வந்து நாங்கள்
சரி நாங்கள் இதில் இருந்து இப்படியே போயிட்ட போக போகிறோம். நாளைக்கு தைப்பொங்கலோட வந்து உங்களை சந்திப்போம். அவனை வந்து விட்டு அடுப்பெல்லாம் மண்ணில் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறோம். கடவுளேன்னு மழை வேணாமல் விட்டா சரி அப்படியே நாங்கள் வலிக்கிடுவோம். அப்படியே நாங்கள் வலிக்கிடுவோம். அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.